பகல் 10 6ஆம் நாள் உற்சவத்திலே பார்த்தசாரதி பெருமான் பரமபதநாதனாக நமக்கு திருக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறார். எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பரத்வம், விபவம், வியூகம், அந்தர்யாமித்வம், அர்ச்சாவதாரம் என்கிற 5 நிலைகள். இந்த 5 நிலைகளிலே முதல் நிலை பரத்வம் என்கிற நிலை. அந்த பரத்வமான பரமபதத்திலே பரமபதநாதனாக சுகாசனமிட்டு அமர்ந்து கொண்டு ஒரு காலை தொங்கலிட்டு கொண்டு ஒரு காலை மேலே தம்முடைய திருக்கரங்களை சாத்திக் கொண்டு ஒரு கையினாலே அந்த தண்டாயுதத்தை பிடித்து கொண்டு 2 தோள்களிலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு சிரசின் மேலே 5 அரவம் என்கிறதானே பைந்தலை நாகமானது படம் எடுக்க குடைபிடிக்க பரவாசுதேவனாக உபய நாச்சிமாரோடும் அழ்வாராதிகள் 12 பகல்பற்ற திருநாளிலே பார்த்தசாரதி பெருமானை முதல் நிலையான பரத்வ நிலையிலே நாம் கண்டு களிக்கின்றோம். ரத்திர ஹாரங்கள் திருமேனியிலே வடங்களாக ஜொலிக்க பச்சை பட்டு உடுத்தி அற்புதமான உபயநாச்சிமாரோடு ஆரத்தி கண்டருளி உள்வீதி புறப்பாடாக பார்த்தசாரதி பெருமான் எழுந்தருளே நாம் கண்டு மகிழ்கின்றோம். கிருஷ்ணாவதாரத்திலே ததிபாண்டவன் என்று ஒரு பக்தன் இருந்தான். அவனுக்கு செய்யக்கூடிய தொழில் மட்பாண்டம் செய்கிற தொழில். பாண்டம் செய்வதனாலே அவன் பாண்டன் என்று அழைக்கப்பட்டான். அவன் ததி என்றால் தயிர்ப்பானைகளை செய்து விற்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருந்தவன் ததிபாண்டவன் என்கிற ஒரு பக்தன். அந்த பக்தன் சின்ன குழந்தைகளை கண்டுவிட்டால் தடியெடுத்து விரட்டி விடுவான். காரணம், ஈரமண்ணினாலே களிமண்ணினாலே மட்பானைகள் செய்து காய வைத்திருப்பான். இந்த குழந்தைகள் ஓடி வந்து அதை உடைத்துவிடும். அதனால் விரட்டி விடுவான். இதோ அற்புதமான திருமழிசை ஆழ்வார் சன்னிதானத்திலே பார்த்தசாரதிக்கு மரியாதை செய்யப்பட எம்பெருமானதை ஏற்று கண்டருள பண்ணி ஆழ்வாருக்கு தம்முடைய திருவருளை நல்குகிறார். ஆரத்தி கண்டருளுகிறார். திருமழிசை ஆழ்வாருடைய சன்னிதானத்திலே மரியாதை ஏற்றுக்கொண்டு பார்த்தசாரதி பெருமான் உள்வீதி புறப்பாடாக ஆண்டாள் சன்னதியை நெருங்குகிறார். கிருஷ்ணாவதாரத்திலே ததிபாண்டவன் மட்பானைகள் செய்து தயிர் படைக்கக்கூடிய தயிர் அன்னம் வைக்கக்கூடிய பானைகளை வணைகிற தொழிலை செய்து வந்தான். குழந்தைகளை கண்டா விரட்டுவான். ஒரு சமயம் நவநீத சோரனாக கிருஷ்ணன் பல ஆய்ப்பாடி மனைகளிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் வீட்டிலே இருக்கிற வெண்ணையும் பாலும் தையிலும் திருடி களவாடி உண்டான். அவர்களெல்லாம் யசோதா பிராட்டியிடத்திலே உன் மகனை கட்டிவை என்று சொல்ல இவள் கையிலே பிரம்பெடுத்து கொண்டு குழந்தையான கோவிந்தனை துரத்தி வந்தாள். இந்த உலகங்களையெல்லாம் ஜெகதோத்தாரணனாக படைத்த பார்த்த சாரதியாகிய கோவிந்த பெருமாள் அன்னையின் அதட்டலுக்கு பயந்தவனாக அஞ்சி நடுங்கி ஓடி வந்தவன் எல்லா கிரகத்தையும் விட்டான். ததிபாண்டவன் வீட்டுக்குள்ளே சென்று அங்கே அரிசி கொட்டி வைத்திருந்த குதிரைக்குள்ளே சென்று அந்த குதிரை மூடிக்கொண்டான். எல்லா இடத்தையும் தேடின யசோதை ததிபாண்டவனிடத்திலே வரலை. இதோ ஆலவந்தார் சன்னிதானத்திலே பார்த்தசாரதி பெருமான் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு ஆலவந்தாருடைய சன்னிதானத்திலே ஆரத்தியை ஏற்றுக்கொண்டு வருகிறார். யசோதை ததிபாண்டவன் வீட்டுக்கு இறுதியாக வந்தார். காரணம், அவன் சாதாரணமாக குழந்தைகளை கிட்ட சேர்க்க மாட்டான். அதனால இங்கே வந்திருக்க முடியாது நினைத்தாள். இருந்தாலும் இவன் கள்ளப்பிரான் என்பதனாலே அவரிடத்திலே வந்து கேட்க, கிருஷ்ணனோ காட்டி கொடுத்து விடாது ததிபாண்டவா, நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னான். சரி என்று யசோதை வந்தபொழுது ததிபாண்டவன் கண்ணன் இங்கே வந்தானா என்று கேட்க, வரவில்லை என்று சொல்லிவிட்டான். யசோதையும் ஏமாற்றத்துடன் திரும்பி போக அங்கிருந்து வந்தவனுக்கு, ததிபாண்டவா அன்னை சென்று விட்டாள் அல்லவா, என்னை வெளியே எடுத்து விடு என்று சொல்ல ததிபாண்டவன் நன்றாக மூடி போட்டு மூடிவிட்டான். ததிபாண்டவா என்ன செய்கிறாய், என்னை வெளியே விடு என்றாள். சொன்னார், நீ வந்திருக்கிறவன் சாதாரண குழந்தைன்னு மற்றவர்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியும் நீ பரவாசுதேவன்.
அந்த பரமபதநாதனாக பரமபதத்திலே விட்டிருக்கக்கூடிய பரமாசுதேவன் அந்த திருக்காட்சியை எனக்கு காட்டினால்தான் உன்னை இந்த குதிரிலிருந்து விடுவிப்பேன். நாம் உடனே தன்னையே அறிந்தானே ஒரு பக்தன் என்று தனக்கு புகலிடம் கொடுத்த அந்த குதிருக்குள்ளேயே எம்பெருமான் பார்க்கடல் தழும்புகின்ற அந்த அற்புதமான பள்ளி கொண்ட திருக்கோலத்தை, பரவாசுதேவ திருக்கோலத்தை காட்டித் தந்தான். ஒரு பக்தனுக்கு பரத்வம் என்கிற நிலையை காட்டித் தந்த பரவாசுதேவனை நாமும் பதம் பணிந்தால், ஒரு பக்தனாய் பரவாசுதேவ திருக்கோலத்திலே எம்பெருமானை நாம் தரிசனம் பண்ண, ஒரு ததிபானைக்கும் மோட்சம் கொடுத்தவன் நமக்கும் மோட்சத்தை அருளுவான்.